வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒயின் ஷாப், டாஸ்மார்க் அப்படிங்கிறது இந்த விஷயம். நல்லா யோசித்து சிந்திச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் எது அறம்னு சொல்லி கொடுக்குறாங்க? தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் அடிக்கக்கூடாது, கஞ்சா அடிக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இது பள்ளிக்கூடத்தில் அறம் சார்ந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாருடைய பணி. சரி, இது பள்ளிக்கூடத்தில் அறம் சார்ந்து சொல்லி கொடுக்குறாங்க. அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அரசாங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுங்க. அங்கே வாத்தியார் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ பள்ளிக்கூடத்தில் அதுக்கு எதிர்மறையாக தான் அரசாங்கம் செயல்படுது. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு பெண் நீதி, அதாவது ஒயின் ஷாப்பை எதிர்த்து போராடுனுச்சு. முறைப்படி நீதி படித்தவங்க நீதிமான்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பக்கம் நின்று பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஒயின் ஷாப்புக்கு போய் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, அந்த பொண்ணை பிடிச்சி உள்ளார போடுறாங்க. இது இது என்னங்கிறது புரிஞ்சிக்கவே முடியல. இது எப்படிங்கிறது என்னன்னு தெரியல. உண்மையான நீதி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஒயின் ஷாப் நடத்தவங்க தூக்கி உள்ளார போடணும், அதை எதிர்க்கிறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இதுதான் அறம். ஆனால் இன்னைக்கு ஒயின் ஷாப்பை எதிர்க்கிறவங்களை தூக்கி உள்ளார போடுறதும், ஒயின் ஷாப்பை நடத்துகிறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் தான் இன்னைக்கு அரசியலாக இருக்கு. இது தமிழர்கள் பண்பாட்டில் இது கிடையாது. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், தமிழர்கள் பண்பாடு, தமிழர் அறம் சார்ந்தோ இது கிடையாது. ஒயின் ஷாப்பு நடத்துறது, இந்த அடுத்தவங்க கூடிய கெடுத்து விடுறது, கஞ்சா அடிக்கிறது. தமிழன் 10 பேரை வாழ வச்சு தானும் வந்தது தான் சரித்திரம். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நீங்கள் படமே திரைக்கதை வசனம் அப்படிங்கிறதே இல்லை. இதில் எல்லாத்தையுமே நஞ்சுகள் விதைக்கப்படுது. ஒரு அஜித் வசனத்தை எடுத்துங்களேன். ஒரு மங்காத்தா அப்படின்ட்டு பணம் கொடுத்தா உன் பொண்டாட்டி மீது 10 பொண்டாட்டியாக விலைக்கு வாங்கலாம். இது என்ன வசனம்? இது நல்லா அறம் சார்ந்த நடிகனாக இருந்ததுதானே. ஐயோ, நீ காசு கொடுக்குறங்கிறதுக்காண்டி நான் எந்த வசனத்தை வேணாலும் பேச முடியாது. கரெக்டான வசனம் அறம் சார்ந்த ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். இதை தான் சொல்லுவோம். இதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இது சத்யராஜெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அஜித்தை மட்டும் சொல்ல, சத்யராஜ் இன்னும் நிறைய நடிகரை நம்ம உதாரணம் எடுத்துப்போம். முதல்ல நீதி அப்படின்னா என்னங்கிறதுக்கு நம்ம தமிழ் சார்ந்த இலக்கணத்தில் தான் மனுநீதி சோழன் அப்படிங்கிறது. யார் தவறு செஞ்சாலும் தவறு தான், அரச குடும்பத்திலே தவறு செஞ்சாலும் தவறு தான் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அப்படி வாழ்ந்த நாட்டில் இன்றைக்கி ஒயின் ஷாப். அதேமாதிரி நீதிக்கு இலக்கணமாக பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்லலாம். தவறான தீர்ப்பு வழங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டவர். இப்படி வாழ்ந்து இருந்த நாட்டில் இன்றைக்கி ஒருத்தன் மாற்றான் ஒரு ஒயின் ஷாப் நடத்திக்கிட்டு இருக்கான். எப்படி இது நடந்துச்சு? யோசிங்க, சிந்திங்க. சிந்திச்சாதான் நமக்கு அந்த உண்மைத்தன்மை என்னங்கிறது புலப்படும். இந்த திராவிட அரசியல் அப்படிங்கிறது மனித குலத்தை சீரழிக்கிறது. இது மனிதனுக்கு நன்னறியும் நல்ல விஷயங்கள போதிக்கிறது கிடையாது. ஒரு பெண் அப்போ தான் திராவிட பெண் காந்தலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஞ்சாலி கதையை சுட்டி காட்டி ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதுலாம் கிடையாது. இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு பாஞ்சாலி. அப்போ இந்த பெண்ணை என்னதான் சொல்ல வருதுங்கிறது தெரியல. ஒன்று நான் பல பேர்கிட்ட போவோன்ட்டு சொல்லுதா, இல்லை பல பேர்கிட்ட எல்லாரும் போங்க அப்படின்ட்டு சொல்ல வருதா அப்படிங்கிறதும் தெரியல. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் சமூகத்தில் இதெல்லாம் சமூக சீர்கேடு. இதெல்லாம் வக்கீலுக்கு வேற பிடிச்சிருக்கான். இதில் தான் ஒரு இதெல்லாம் வக்கீலுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது. வக்கீல்லாம் கேட்டால் நீதிபதி. நீதி அப்படிங்கிறதுக்கும் படிப்புக்கும் நீங்கள் சொல்கிற இப்போ உள்ள படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் நீதியை கொண்டு போய் இப்போ உள்ள வக்கீல் படிப்போட சம்மந்தப்படுத்தாதீங்க. இது வல்லாதிக்கம். நீதிங்கிறது அறம் சார்ந்தது, அது நல்லாதிக்கம். இது வல்லாதிக்கம். இப்போ உள்ள நீதிமன்றம் எல்லாமே வல்லாதிக்கம் கிடையாது, நல்லாதிக்கம் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன், இப்போ உள்ள நீதிமன்றம் நல்லாதிக்கம் கிடையாது. இது கொடுங்கோன்மை ஆட்சிம்பாங்க. திருக்குறளில் கூட சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் கொடுங்கோன்மை அப்படின்னு. அதாவது நாடு தவறான கையில் போயிடுச்சுன்னா அந்த மக்கள் எவ்வளோ துயரப்படுவாங்களோ அத்தனை துயரமும் படுவாங்க அப்படின்ட்டு எதில் உள்ளது? திருக்குறளில் இருக்கு. அந்த விஷயங்கள் வச்சிருக்கு. அதாவது செங்கோன்மை கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நாடு அந்த தன்மையை தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு விழிப்புணர்வு அப்படின்னா முதல்ல
மக்கள்கிட்ட வந்து அதை ஒரு நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு சமுதாயம் சார்ந்த அந்த விஷயங்களை வந்து இது பண்ணும். அந்த தொண்டை தண்ணி வத்த வந்து வாத்தியார் வந்து பாடம் நடத்துறது பெருசு இல்ல. முதல்ல அரசியல்வாதி அதை செயல்படுத்துறானா அப்படிங்கிறது பார்க்கலாம். அரசியல்வாதியும் அறம் சார்ந்து இருக்கானா? அறநிலைத்துறைன்னு பேருக்கு இருக்குது. எந்த அறநிலைத்துறை வந்து ஒயின் ஷாப்பை வச்சு நடத்துறது? எந்த தமிழ்ல அறத்துல ஒயின் ஷாப்லாம் வச்சு நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாரையாவது எடுத்துக்காட்டுங்க. திருக்குறள்ல வந்து கல் உண்ணாமை அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது போதைப் பொருள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. அதுதான் அறம். இன்னைக்கு அரசாங்கமே வந்து அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதாவது அறமற்ற அரசாங்கம், குடும்ப உண்மை அப்படிங்கிறது. இப்போ இதனால எவ்வளோ குடிகள் வந்து அழியுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும், அந்த ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் நீக்கிட்டு நல்ல விஷயங்களை விதைக்கும் போது நல்ல சமுதாயம் வந்து உருவாகும். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த திராவிடம் ஆரியம் அப்படிங்கிற அந்த மாயை பிம்பத்தில் போய் சிக்கிக்கிறீங்க. அரசியல் அப்படின்ட்டு ஒரு முறை, ஒரே ஒரு முறை யாருமே வந்து ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற புறக்கணிங்க. அப்போ தான் உண்மை என்னங்கிறது தானாகவே வெளிப்படும். நான் உங்களை முழுமையாக எக்காலத்துக்கும் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஒரு முறை ஓட்டு போடாமல் நிறுத்துங்க. அப்படின்னா தான் உண்மை என்னங்கிறது தானாகவே வெளிவந்துடும். அது வந்து நந்தினி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து 48 முறையாக நம்ம ஜெயிலுக்கு போயிருக்கு. இது காவல்துறை முதல்ல போலீஸ் வந்து அறம் படித்தவங்களா இருந்தாங்க, அறம் சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா உண்மையில அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஆனால் அங்கே போலீஸும் வந்து அறமற்றது தான். அது காசுக்கு கைகூலி. அதுதான் போலீஸோட வேலை. வேறு வழி கிடையாது. அங்கே வந்து நீங்கள் அறம் சேர்ந்தீங்கன்னா அவனை ஒன்று டிரான்ஸ்லேஷன் பண்ணுவான், இல்லை அவனுக்கு வந்து குறைச்ச கொடுத்துட்டு இருப்பாங்க போலீஸ்காரங்க. இதுதான் வந்து பொதுவான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. என்னைக்கு வந்து மக்கள் வந்து அறம் சார்ந்து அறம் இது பண்ணி பண்ணுறாங்க, அன்னைக்கு தான் வந்து நாடு உருப்படும். எல்லாம் மேலும் மேலும் அந்த நாடு வந்து தேய்ந்து கொண்டு அழிந்து விடும். இப்போ ஸ்டாலின் இவங்கெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறதுக்காண்டி இந்த குடும்பம் வந்து இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இவங்க குடும்பம்லாம் எங்கே மக்கள் ஏமாளியாக இருப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு டென்ட் கொட்டாய் மாரி போட்டுட்டு சுற்றி நிற்கிது. இதுதான் அதனுடைய விஷயம். இப்போ சுதந்திரம் கிடைச்ச பிறகு மாநிலம் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் தனியாக பிரிக்கப்பட்டுச்சு. பிரிக்கப்பட்ட பிறகு நீ என்ன பண்ணணும்? ஆந்திரா மாநிலத்தை போய் நீ ஆகணும். அவனும் மாநிலமும் பிரிக்காமல் இருந்திருக்கணும். ஒன்றும் பிரிச்சுட்ட. அப்போ பிரிச்சுட்டாங்க இங்கே வந்து தமிழ் மக்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள். ஆனால் அங்கேருந்து ஒரு ஆள் வந்து காமாட்சி நாயுடுங்கிற ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நாங்களும் தமிழன் தான். அப்போ அவர் அந்த ஆதிக்க வெறியை தான் பார்க்க தோணுது அவர்கிட்ட உள்ள அந்த விஷயங்கள். அதாவது ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த வெறி தான் அந்த ஆள்கிட்ட வந்து இருக்கு. தமிழங்கிற போர்வையில் உள்ளார வராது. அப்புறம் வீட்டில் ஒரு மொழி பேசுறது, வெளியில் ஒரு மொழி பேசுறது அப்படிங்கிறது. இது மொழி வாரியாக எப்போ பிரிக்கப்பட்டுச்சு அப்போ எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு போயிடும். அப்போ எனக்கு உண்டான மொழி பண்பாடை பற்றி நான் பேச போகிறேன், நான் இது பண்ணிக்க போகிறேன். நான் பேசுகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது? நீங்கள் முழுக்க முழுக்க தமிழ் இன விரோதி அப்படின்னா தெலுங்கை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் வேற. தமிழ் பிடிக்காத தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லுது. அதே தான் இன்னைக்கு காமாட்சி நாயுடு அப்படிங்கிற அந்த ஆளும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த தமிழர்கள் மீது தமிழ் பண்பாடு மீது வன்மத்தை கற்கக்கூடியவர் தான் கலி தெலுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தூக்கி நம்ம தூர போட்டுருவோம் இந்த இதெல்லாம். இப்போ நமக்கு இப்போ புவியியல் சார்ந்து எப்படி அமைப்பு அது சொல்லப்பட்டது, இந்த 7 கடல் 7 கண்டம், இதை தான் நம்ம எடுத்து பேச முடியுமே தவிர இதை பேசும்போது ரஷ்யா இருக்காது, அமெரிக்கா இருக்காது. அதனுடைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிற எந்த வரைபடத்தில் உள்ள நாடுகளோட பேரும் இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து மெய்யியல் சார்ந்து வரும். மெய்யியல் சார்ந்து வரும்போது நீங்கள் சொல்கிற ரஷ்யா, அமெரிக்கா, பின்லாந்து அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு சொன்னாங்க. இது என்ன இருக்காது. 7 கடல் 7 கண்டம், அதனோட உட்பிரிவு, 108 தீவு, இது எல்லாமே மெய்யியல் சார்ந்து. இப்போ நம்ம பேசணும்னா நம்ம தமிழ் சார்ந்து பேசினா மட்டும்தான் அது புரியும். நீங்கள் வந்து இன்னும் அமெரிக்கான்னு சொல்லியிருக்கீங்கன்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு அந்த இதே புரியாது. புரிஞ்சுச்சிங்களா? நமக்கு எப்படி மெய்யியலில் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சோ, எப்படி அந்த பாடங்கள் வந்து சொல்லப்பட்டது, யாரால் அது வகுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்து அதுதான் இது பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயல் இசை நாடகம் அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னான்ட்டு ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் என்றால் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது அங்கே கலைஞர் வந்து ஓமை மறைஞ்சிடுறாரு. அங்கே மெய்யே வடிவாக நிற்கிறது. கலை வடிவாய் நின்றிட்ட கைலை நாதம் அடியவருக்கும் வாழ்வழிக்கும் எந்தெந்த ஈசன் தான் தென்படுறார் இயல் இசை நாடகம் அவருக்கு. அங்கே கலைஞர் அப்படிங்கிறது ஓமை, அவர் மறைஞ்சிடுறாரு தான்.
ஆனால் அது கலைஞர் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதனுடைய தன்மை. முத்தமிழ் அப்படிங்கிறது யாரால் வகுத்து கொடுக்கப்பட்டதுன்னு தேடுங்க. அப்போதான் உண்மை என்னன்னு போகிறோம். அப்போ கலைஞருங்கிற மாயை பிம்பம் வந்து இருக்காது. இதெல்லாம் வந்து மாயை தான். இதெல்லாம் சும்மா அவங்களாம் அந்த இதை வந்து எடுத்துக்கு. அதுக்குதான் அவர் தெளிவாகவே திருக்குறளில் வச்சிருப்பார், உலகை இயற்றியான் அப்படின்ட்டு. இப்போ அந்த உலகை இயற்றியான் அப்படிங்கிறது அது என்ன சொல்லு, இப்போ இந்த உலகம் வந்து எப்படி இயற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து பொருளை அறிந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அங்கே ஈசன் அப்படிங்கிறது, அம்மையப்பன் சக்தி அப்படிங்கிறது தென்படுவாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் எடுத்து ஆய்ந்தறிந்து பார்த்தீங்கன்னா தான் உண்மை என்னங்கிறது புலப்படும், வெளிப்படும். சும்மா உட்காந்துட்டு அந்த ஆரியம் திராவிடம் அரசியல் அந்த அதுக்குள்ளே போகாதீங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னாவே ஒன்றுமே இருக்காது, அது குழப்பம்தான் மிஞ்சும். அதனால் அதுலேருந்து நீங்கி வெளியில் வாங்க, உங்கள் சிந்தனைகளை வந்து விரிவடைய செய்யும், குறுக்கிக்க சிந்தனைகளை விரிவடைய செய்து உண்மைத்தன்மை என்னான்ட்டு அப்போதான்